ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா இவ கையில் என்ன எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? இதுதான் தூதுவளை கீரைங்க. ஸோ இந்த தூதுவளை கீரையை பாருங்கள், நான் எவ்வளோ பயந்து முனையில் பிடிச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். ஏன்னா நமக்கும் தூதுவளை கீரைக்கும் ரொம்ப பயங்க, ரொம்ப தூரம். காரணம் இதில் இருக்கிற முள் தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முள். இது கண்டாலே நமக்கு ரொம்ப பயங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த இலையெல்லாமே ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ நான் கீரையை எப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறேன்னு நீங்களும் பாருங்கள். ஸோ எப்படி பிடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ கையிலேயே தொடுறதா இல்லைங்க, எல்லாமே சிசர் தான். சிசரில் வச்சு முதல்ல இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கூட அந்த மிச்சம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதியை சிசரில் வச்சு தாங்க மெதுவாக தூக்கி போடுவேன். ஏன்னா இது நிறைய தடவை நான் அடிபட்டாச்சு. இது நிறைய தடவை நமக்கு முள் குத்தி இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயம். ஆனால் எனக்கு வேறு வழியே இல்லை, இதை பாப்பாவுக்கு செஞ்சு தான் ஆகணும். ஓகே, ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சக்ஸஸாக எல்லா கீரையும் இலை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக எடுத்தாச்சு. ஸோ எடுத்த இலை எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி இதை அரைச்சிடலாம். இது கூட நான் ஒரு தக்காளியும் கொஞ்சம் புளியும் போட்டு இன்றைக்கி அரைக்கலான் இருக்கேன். ஏன்னா அப்படியே மொத்தமாக அரைச்சி ஊற்றிட்டோம் அப்படின்னா எல்லாமே சேர்ந்துரும் இல்லைங்களா. ஸோ எல்லா ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே இப்போ தூக்கி தூர போட்டுடலாம். போட்டு பேஸ்ட்டெல்லாம் எடுத்து அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது சீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சம் தனியா, ஒரு வரமிளகாய், ஒரு பிடி கொஞ்சோண்டு மல்லி, கறிவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ ரசத்தை தாளிச்சிடலாம். ஸோ கடுகு போட்டு ஒரு வரமிளகாய் போட்டு நம்ம குருமிளகு சீரகம் பிடிச்சி வச்சோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அந்த கரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்ற போகிறோம். ஸோ இந்த பேஸ்ட்டையும் நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவு கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டாச்சு. ஸோ பெருங்காயப்பொடி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஊற்ற போகிறேன். ஸோ இந்த நேரத்தில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போடலையே, ஐயோ அவங்க சொந்தக்காரங்க மஞ்சப்பொடி போடாமல் எப்படி? ரசத்தோட சொந்தக்காரங்க இல்லையா மஞ்சப்பொடி. ஸோ மஞ்சப்பொடியும் கொஞ்சம் போட்டுடலாம். ஸோ தேவையான அளவு மஞ்சப்பொடியும் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி உப்பை ஊற்றி வச்சாச்சு. கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இன்னும் கூட அது இருந்துச்சு. சரி, ஏன் அது இருப்பானே, அவரையும் கழுவி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அதையும் கழுவி ஊற்றியாச்சு. ஸோ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரசம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கக்கூடாது. அது நுர வர மாதிரி இருக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணுங்க ஸ்டவ்வை. நான் இறக்கி வச்சுட்டு தான் எப்போவுமே ரசத்தை இறக்கி வச்சுட்டு தான் நான் கொத்தமல்லி போடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். இந்த தூதுவளை ரசம் பார்த்திங்க அப்படின்னா இருமல் சளிக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. எப்போவுமே காய்ச்சலோ இருமல் சளியெல்லாம் இருக்கும்பொழுது இது வாரத்துக்கு 2 தடவை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சளி இருமல் எல்லாமே கரைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வேறு எதுவுமே செய்யலை. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.